நீங்கள் அவருக்கு அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லைன்னு சொன்னால் இது கதைச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்குது? அப்படி சொன்னால் ஏன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு நான் எல்லாத்தையும் கேட்பேன். என்ன நடந்துச்சு, ஏன் திடீர்னு டக்குன்னு அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம், இவ்வளோ நல்லா இருந்தீங்க தானே, ஏன் அப்படின்ட்டு கதைச்சி பாருங்கள். அவங்களோட ஹஸ்பண்டோட கதைங்க, இல்லைன்னா உங்களோட சகோதரங்கள் யார் இருந்தால் கதைங்க கண்டிப்பாக. இல்லை பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க தானே, பக்கத்து வீட்டு அவங்கெல்லாம் கதைங்க என்னென்னு கண்டிப்பாக கதைச்சிங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு கொண்டு வரும், நல்ல முடிவுன்னு வரும். எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்க்கலாம். அது முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி விடுற முடியாது காரியம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கூட டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க. அவங்கள இந்த என்னன்னு சொல்கிறேன், இந்த ஓகே கதைச்சி பேசலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இல்லை. டக்குன்னு இன்றைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு விட்டுட்டு போயிடணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட்லாம் இருக்கிறாங்க. அப்படி தான் அவங்க என்ன இப்போ வந்து அப்படி தான் காலம், எதையும் யோசிக்கிறதுக்கு குறைவு. என்ன அப்படின்ட்டு டக்குன்னு கோவம் வந்துட்டு, கோவம் வந்தோடனே விட்டு வீசிட்டு, சில இதில் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட விட்டு வீசிட்டு போயிடுறாங்க வேலைக்கு. கோவம் வந்து சொல்லி கொடுக்குறதுல சொன்னாலும் கேட்குறதில்ல, அப்படி இருக்குது. நீ என்ன சொல்கிறது நமக்கு, அந்த மாதிரியெல்லாம் கூடுதலாக இருக்குது. அப்போ அவர் அப்படிப்பட்டு கோவிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க அது வேலைக்கு போய் அங்கே வேலைத்தளத்தில் பிரச்சனை படையில தான் இதை பற்றி யோசிப்பாங்க. அனியா நம்ம இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்தது அப்படி நிறைய பேரும் இருக்காங்க.